வெல்கம் பேக் டு மை சேனல். முத்துட்ட மீனா வந்து அருணுக்காக வந்து பேச போகிறாங்க. அப்போ முத்து முடிவு வந்து உறுதியை வந்து சொல்லிடுறான். மீனாட்ட அருண் வந்து டேரக்டாக வந்து மீட் பண்ணி பேசுகிறான். சீதா என்ன பண்ணுறான்னா மீனா வந்து மாட்டி விட்டுறாங்க. கோவத்தில் முத்து எடுத்த முடிவுனால என்ன ஆக போகுது, அருண் சொன்னதை கேட்டு மீனா என்ன டிசைட் பண்ணுறாங்க, டோட்டலாக வந்து கதையை வந்து சேஞ்ச் ஆகிடுது. என்னதான் நடக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் அருணோட அம்மா சீதாவோட வீட்டுக்கு வந்து அவங்க பையனுக்காக வேண்டி சீதா வந்து பொண்ணு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு சீதாவோட அம்மா சந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட மூத்த மாப்பிள்ளை இருக்காங்க, அவரை மீறி எங்களால் எதுவுமே வந்து செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ மீனா பொறுமையாக பேசலாம் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு சந்திரா வந்து அதெல்லாம் வேண்டாம், இந்த வீட்டுக்கு எங்கள் மாப்பிள்ளை வந்து எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு, இப்போ சீதாக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல வந்து வரன் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அருணோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சீதாவோட மனசில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேட்காம முடிவெடுக்கிறீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ சந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் இந்த வீட்டுக்கு இனிமேல் வர வேண்டாம் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதனால வந்து சீதா வந்து ஷாக் ஆகிறாங்க. ஏமா இப்படி எல்லாமே பேசுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறேன். நீ சைலண்டா இரு அப்படின்ட்டு சந்திரா வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறாங்க. அருணோட அம்மாவையும் அங்கிருந்து போக சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க வந்து வெளியில வந்த உடனே என்னாச்சு அப்படின்ட்டு அருண் கேட்கறான். அதுக்கு அருணோட அம்மா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இது சரிப்பட்டு வரும்னு தோணல, அவங்க மாப்பிள்ளை எடுக்கிற முடிவு வந்து மீற முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு அருண் என்ன சொல்றானா, அந்த முத்து இதை வச்சு என்ன வந்து பழிவாங்க பாக்குறானா, என்னைக்கு இருந்தாலுமே சீதா தான் என்னோட பொண்டாட்டி, உன்னோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். சீதா என்ன பண்றானா, முத்து வந்து மீட் பண்றா. அப்போ முத்து என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்கறான். அப்போ சீதா என்ன சொல்றானா, நீங்க வந்து எங்க ஃபேமிலிக்காக வேண்டி நிறைய செஞ்சிருக்கீங்க, நீங்க எங்க ஃபேமிலிக்கு நல்லது மட்டும் தான் திங்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிக்காம நான் அருணை வந்து மேரேஜ் பண்ண மாட்டேன், ஆனா அவரும் வந்து நல்லவர் தான் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு முத்து என்ன சொல்றானா, உன் கண்ணு முன்னாடி லவ்னு ஒரு திரை இருக்கிறனால அந்த பக்கம் அவனோட இருக்கிற சுயரூபம் வந்து உனக்கு தெரியல. இந்த மாதிரி லவ் பண்ணும்போது நல்லவனா இருக்கிறவங்க நிறைய பேர் ஒரு சில மாசத்திலேயே அவங்களோட சுயரூபத்தை வந்து காட்டிடுவாங்க. உனக்கு நல்ல ஒரு லைஃப் வந்து நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு முத்து சொன்ன உடனே சீதா என்ன சொல்றானா, அருணோட அம்மா வீட்டுக்கு வந்து பேச வந்த விஷயத்த சொல்றா. அப்போ மீனாவும் இருந்தாங்க அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே உளறிடுறா. சீதா சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டு முத்து வந்து கோவப்படுறான். மீனா பைக்ல வந்துட்டு இருக்கும்போது அருண் வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணி, சீதாவை நான் உண்மையாக தான் வந்து லவ் பண்றேன், நான் வேணும்னே எந்த பிரச்சனையுமே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பண்ணல அப்படின்னு வந்து சொல்றான். அன்னைக்கு நடந்து வந்து ஏதோ அன்எக்ஸ்பெக்டடா வந்து நடந்துருச்சு அப்படின்றது இவன் எண்டில் இருக்கிற நியாயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்றான். அப்போ மீனா என்ன சொல்றான்னா, என்னோட சிஸ்டருக்காக வேண்டி இதில் நல்ல முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறா. அங்கே முத்து வந்து மீனாக்காக வீட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மீனா வந்து வராங்க. அம்மா வீட்டுக்கு போனதை பற்றி மீனா வந்து மறைச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ முத்து என்ன சொல்றான்னா, எனக்கு எல்லா விஷயமே தெரியும், சீதா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு வந்து சொல்றான். ஸோ நீ அம்மா வீட்டுக்கு போன விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அங்கே அருணோட அம்மா வந்து விஷயத்தை எல்லாமே சீதா சொல்லிட்டா அப்படின்னு முத்து சொன்ன உடனே மீனா வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மீனா முத்துட்ட அருணை மீட் பண்ணி பேசுனதை பற்றி வந்து சொல்றா. அதுக்கு முத்து என்ன சொல்றான்னா, நான் இந்த மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணவே மாட்டேன், ஒருவேளை என்னோட சம்மதம் இல்லாமல் இந்த மேரேஜ் நடந்தா கூட நீயும் இந்த மேரேஜுக்கு வந்து போகக்கூடாது, அப்படியே போனா என்னை மறந்துடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறான். இதனால மீனா வந்து ஷாக்கிங்ல அப்படியே வந்து நிற்கிறாங்க. முத்து சொன்னதை கேட்டு மனோஜ் குளிச்சுட்டு இருக்கும்போது ரோஹிணி என்ன பண்றானா, மனோஜை வந்து தவிக்க வைக்கணும் அப்படின்ட்டு போன்ல வந்து மகேஷன் அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ரோஹிணி பாய் ஃப்ரெண்டு கூட தான் வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்ட்டு நினைச்ச மனோஜ் வந்து ஷாக் ஆகிறான். இப்படிதான் வந்து இன்னைக்கு வந்து காரசாரமா எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. விஜயா மனோஜ்ட்டு பிஹேவ் பண்றது பேசுற மாதிரியே தான் இப்போ முத்து வந்து மீனாட்ட பிஹேவ் பண்ணியிருக்கான். எந்த ஏஜ்னாலுமே சரி பேரண்ட்ஸ்ட்டு இருந்து தான் எல்லா விஷயத்தையுமே வந்து பசங்க கத்துப்பாங்க. யாருமே பொறுமையா உட்காந்து என்ன ஏது அப்படின்ட்டு எதுவுமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை. பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணனா பிரச்சனையே வந்து இருக்காது. ஆனால் அந்த பொறுமை யாருக்கிட்டையுமே இருக்கிறது இல்லை. மீனா இனி என்ன பண்ண போகிறாங்களோ, தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்களா, இல்லை முத்து சொன்னது தான் நடக்குமா, அப்படியும் இல்லைனா மீனா அவங்களோட திறமனால முத்து வந்து சமாதானப்படுத்தி ஹாப்பியாக சீதா அருண் மேரேஜ் வந்து பண்ணி வைப்பாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.